திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருச்சதகம் 10வது பகுதி 98வது பாடல் பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடலுடைய கருத்தை சிந்தித்துவிட்டு தொடர்ந்து இந்த பாடலை பார்க்கலாம். சென்ற பாடல் 97வது பாடல். அதிலே மாணிக்கவாசக பெருமான் ஒரு சிவபெருமானை 7 முறை போற்றி சொல்கிறார்கள். ஆதியும் அந்தமும் ஆயினா எல்லாவற்றுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கின்றவனே உனக்கு வணக்கம். தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே வணக்கம். நான் எல்லோரிலும் கடையவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ உனது பெரும் கருணையை தந்திருக்கின்றாய். அப்படி கருணையை தந்து என்னை உன்னுடைய அடியவனாக மாற்றி இருக்கிறாய். நீ என்னை உடைய நாதன் தலைவன், எனக்கு தந்தையாக இருந்து அருள் புரிகிறாய். உன்னை தவிர எனக்கு வேறொரு பற்று இல்லை. என்னை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று சென்ற பாடலிலே சொன்னார். இந்த பாடலை பார்க்கலாம். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூறு தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. இந்த பாடலுடைய பதவுரையை பார்க்கலாம். எனக்கு அப்பனே, எனக்கு தந்தையாக இருக்கின்ற சிவபெருமானே, எனக்கு அமுதனே, எனக்கு சாவா மருந்தாக உள்ளவனே, ஆனந்தனே, பேரின்பமயமாக உள்ளவனே, அகம் நெக அள்ளூறு தேன் ஒப்பனே. அகம் என்பது உள்ளம், மனம். உள்ளம் உருக வாயூறுவதற்கு காரணமாக உள்ள தேன் போன்றவனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய். உனக்கு உரிமையுடைய மெய்யன்பரைப் போல யானும் உனக்கு உரிமை உடையவனாகி உன்னை பருக நின்றது ஓர் துப்பனே, நின்னை அனுபவிக்கும்படி எனக்கு கிடைத்து நிற்பதாகிய ஒப்பற்ற உணவாக உள்ளவனே. துப்பன் அப்படின்னா உணவு. துப்பனேன்னா எனக்கு நான் அனுபவிக்கின்ற பொருளாக இருப்பவனே. சுடர் முடியனே, ஒளி விளங்கும் திருமுடியை உடையவனே, எங்கள் மன்னனே, அடியவர்களாகிய எங்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவனே, தொழும்பாளர் துணையாளனே. தொழும்பாளர் என்பது அடியார்கள், மெய்யடியார்கள். அந்த மெய்யடியார்களுக்கு அவன் உண்மையான துணைவனாக இருக்கிறான். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பே, அந்த தொண்டர்களெல்லாம் தளர்ந்த நிலையில் அவர்களை காப்பாற்றுகின்ற வைப்பு நிதியாக உள்ளவனே. வையகத்து என்னை நைய வைப்பதோ, இந்த பொய்யுலக வாழ்க்கையில் என்னை துன்புறும்படி வைத்தல் முறையா சொல்லாய் கூறி அருள்வாயாக. இந்த பாடல் கொண்டு விட்டு நான் விரைந்து படிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. அதை தொடர்ந்து நம்ம விரிவுரை பார்க்கலாம். எனக்கு அப்பனே, எனக்கு அமுதனே, ஆனந்தனே, அகம் நெக அள்ளூறுதேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனே, சுடர் முடியனே, எங்கள் மன்னனே, தொழும்பாளர் துணையாளனே, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, வையகத்து என்னை நைய வைப்பதோ சொல்லாய். இப்பொழுது ஒவ்வொரு சிந்தனையாக நாம் பார்க்கலாம். எனக்கு அப்பனே, எனக்கு தந்தையாக இருக்கின்றவனே. சிவபெருமான் நாம் எல்லோருக்கும், உயிர் வர்க்கம் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக விளங்குகிறான். ஒரு தந்தை தன்னுடைய மகனை பல்வேறு வகைகளில் நெறிப்படுத்தி ஒழுக்கமுள்ளவனாகவும் கல்வி அறிவு படைத்தவனாகவும் திறமை படைத்தவனாகவும் உருவாக்கி அவனுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வது போல தன்னை அடையக்கூடிய நெறியிலே ஒரு ஆன்மாவை மெல்ல மெல்ல நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற அறியாமைகளை போக்கி அதற்கு அருளை ஊட்டி தனது திருவடியை அடையுமாறு செய்வதனாலே சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அப்பனாக இருக்கிறான். அவன் சிறந்த வழிகாட்டி, சிறந்த துணைவன்.
ஒவ்வொரு உயிரையும் தாங்கி கொண்டிருப்பவன். அதனால் அப்பனே என்று அருளி செய்கின்றார். அந்த அப்பனாக இருக்கக்கூடியவன் அமுதனாகவும் விளங்குகிறான். ரொம்ப கடுமையாக இல்லாமல் அமுதம் போல அமரத்துவம் அருளுகின்ற மருந்தாகவும் இருக்கிறான். இந்த அமுதம் அமுதத்துவம் வழங்கக்கூடியது, இனிமை பயப்பது, நரை திரை மூப்பு இவைகள் இல்லாமல் செய்வது. இந்த பாடலில் நிறைய இறைவனை விழித்து சொல்லுகிறார். இறைவனுடைய அளவில்லாத பெருமைகளையும் அவன் உயிர்களுக்கு உதவி வருகின்ற தன்மைகளையும் தொடர்ச்சியாக இந்த பாடலில் சொல்லி ஒவ்வொரு சொல்லும் நா இனிக்கும்படியாகவும் அதை உணரும் பொழுது மனம் இனிக்கும்படியாகவும் இந்த நாவும் மனமும் இனித்த இனிப்பு உயிரிலே சென்று தங்கி உயிருக்கு ஆனந்தத்தை அளிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அவ்வளவு அற்புதமான செய்திகளை அழகு தமிழில் தேன் போன்ற செய்திகளாக நமக்கு தருகிறார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ அப்படின்னு சேக்கடார் பெருமானை சொல்வது போல பக்தி சுவை நனி சொட்ட சொட்டுமாறு இந்த பாடல்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. அதனால் படிக்க படிக்க அந்த பொருள் புரிந்து இந்த பாடலை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய இனிமை நாவிலே சென்று தங்கி மீண்டும் படிக்க வேண்டும் என்ற உணர்வை தோற்றுவித்து மனதிலே அந்த இனிமையும் உயிரிலே அந்த இனிமையும் தோன்றுமாறு உள்ள பாடல் இந்த பாடல். இந்த பாடலை நாம் எவ்வளவுக்கு ஆழ்ந்து இதனுடைய கருத்தை உணர்கிறோமோ அது நம்முடைய உயிரை அருள் அமுதத்தில் நனைத்து திளைக்க வைத்து அதில் ஊற வைத்து நமக்கு பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியது. இந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அவனே படைத்திருக்கிறான். அவனே இதற்கு உடைமையாளனாகவும் இருக்கிறான். ஆகவே நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நாம் அனுபவிக்கின்ற அனைத்து பொருள்களும் சிவபெருமானுடையது, சிவன் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எது சிவன் சொத்து இல்லை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டோம்னா அவனுடைய சொத்து தான் இந்த பிரபஞ்சம் எங்கும் இணைந்திருக்கிறது. அவனுடைய சொத்தை தவிர வேறு எதுவுமே இங்கே கிடையாது. நாம் எதை தண்ணியை குடித்தாலும் சாப்பாட்டை சாப்பிட்டாலும் சின்ன சின்ன இன்பங்களை அனுபவித்தாலும் எல்லாம் அது சிவபெருமானுடைய சொத்து. அப்போ நம்ம அனுபவிக்கும் பொழுது நாம் சிவபெருமானை நினைத்தே அனுபவிக்க வேண்டும். ஏன்னா எந்த பொருளையும் நாம் உற்பத்தி செய்யவில்லை, எல்லா பொருள்களையும் அவனே உற்பத்தி செய்திருக்கிறான். அவதமாக இனிக்கிறான்னா அந்த இனிப்பும் அவன்தான். அந்த இனிப்பை தருகின்ற பொருளாகவும் இருக்கிறான். அந்த பொருளை உற்பத்தி செய்கின்றவனாகவும் இருக்கிறான், அதற்கு உரிமையாளனாகவும் இருக்கிறான். இப்படி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே சிவபெருமானே எனக்கு அமுதனே, அப்பனே, அமுதனே, ஆனந்தனே என்று சொல்லுகிறார். அமுதம் ஏன் அமுதம்னு சொன்னாலே அது ஆனந்தத்தை தர்றது தானே. அப்போ அதோடு நிறுத்திட வேண்டியது தானே. ஏன் அமுதனேன்னு சொல்லி ஆனந்தனே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமுதம் அது சாவா மருந்து என்று உபச்சாரமாக சொல்லப்படுகிறதே தவிர அந்த அமுதத்தை சாப்பிட்டவர்கள் யாரும் சாவாமல் இருப்பது இல்லை. இந்த அமுதத்தை சாப்பிட்ட தேவர்களுக்கு நரை திரை மூப்பு பிணி இவைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் புண்ணியம் முடிந்த பிறகு தேவர்களுக்கும் ஒரு காலம், முடிவு காலம் உண்டு. அது முடிஞ்சோடனே மீண்டும் மனிதர்களாக அவர்கள் பிறக்க வேண்டும். ஆகவே இது நரைதிரை மூப்பு பிணியை நீக்குமே தவிர உண்மையிலேயே இது மரணத்திலிருந்து சாவா மருந்துன்னு சொல்ல முடியாது. அப்படி சாவா மருந்து என்று சொல்வது ஒரு உபச்சாரம். உபச்சாரம்னா ஒரு பேருக்காக சொல்கிறது அப்படின்னு. சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி உண்டு, விண்ணோர் அமுதுண்டும் சாவ. அமுது உண்டா கூட அவர்களுக்கு என்ன உண்டு, சாவு உண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அமுதம் சாவா மருந்துன்னு சொல்கிறது ஒரு உபச்சாரம்தான். அமுதம் ஒரு கால எல்லை வரை தான் இருக்கும். ஆனால் இறைவன் நிரந்தரமான இன்பத்தை மேலும் 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 பூட்டி கொண்டே போகலாம். அந்த இன்பத்துக்கு முடிவே இல்லை. ஆகவே உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே அவன் ஆனந்தன், அமுதன் என்று சொல்லுவதை விட அதற்கு மேலாக ஆனந்தன் என்று அவனை சொல்லுகிறார். ஆனந்தன் இந்த வார்த்தைகளெல்லாம் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மகிமைகளையும் அவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தையும் சொல்லுகிறது. அப்பன், தந்தையாக இருக்கின்றவன்,
அமுதன், அமுதம் போன்று இனிக்கக்கூடியவன். ஆனந்தன், சாஸ்வதமான பேரானந்தத்தை தரக்கூடியவன். அகம் நெக அள்ளூருதேன் ஒப்பனே. அள்ளூரு, அள்ளு அப்படின்னா வாய், ஊருன்னா வாயிலிருந்து ஊறுகின்ற. அகம் நெக மனம் மகிழ்ச்சி அடையும்படி வாயிலே ஊறுகின்ற தேன் போன்றவன். தேனை சாப்பிட்டோம்னா வாய் இனிக்கும். அந்த வாய் இனிப்பதோடு நம்முடைய மனமும் மிகவும் மகிழ்ச்சி அடையும். உள்ளமுருக வாய் ஊறுவதற்கு காரணமான தேனை போன்றவனே அப்படின்னா சிவபெருமானை நாம் நினைத்தாலே வாய் இனிக்கும், மனம் இனிக்கும், உயிரும் அதனால் பேரானந்தத்தை பெறும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதனால தான் மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்லுகின்றார். இந்த பால் நினைந்தூட்டும் என்ற பாடலிலே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய, உலப்பிலாத ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. உலப்பிலாத, அதாவது முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவன். இதே அகம் நெக அள்ளூருதேன் ஒப்பனே, இதுக்கு இணையான அந்த கருத்தை அங்கு சொல்லுகின்றார். முத்தன்ன வெண்ணகையாய் அப்படிங்கிற பாட்டில், முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் சித்தமழகியார் சித்தமழகியார் பைசனி மித்தமழகியார் பாடாரம் சனி இத்தனையும் வேண்டும் எமக்கையிலோ அம்பாவாய் அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் அப்படின்னு சொல்றார். அள்ளூரு முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இன்னொரு பாடல்ல, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில், பூவில் தேன் தினையளவு கிடைக்கும், ஒரு சொட்டு சொட்டு கிடைக்கும். அதை போக ஒரு வண்டை பார்த்து, ஒரு தும்பியை பார்த்து சொல்லுகின்றார் மாணிக்கவாசக பெருமான், நீ ஒரு செடியில் இருக்கிற தேனை சாப்பிட போறியே, ஒரு பூவில் எவ்வளவு கிடைக்கும் உனக்கு? ஒரு தினையளவு தான் கிடைக்கும். ஆனால் சிவபெருமானாகிய அந்த தேன் இருக்கிறதே, அந்த மலர் இருக்கிறதே, அதிலிருந்து கிடைக்கின்ற தேன் நினைச்சாலே இன்றைக்கும், போய் சாப்பிட வேண்டியில்லை, நினைச்சாலே இன்றைக்கும் அப்படிங்கிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும். அதை நினைச்சாலே இனிக்கும், பார்த்தாலே இனிக்கும், பேசினாலே இனிக்கும். எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. இப்படி தேன் அகம் நெக அள்ளூருதேன் ஒப்பனே. இப்படி சிவபெருமான் வாய் ஊறும்படியாக தேன் எவ்வாறு இனிக்கிறதோ அதுபோல இனிமையாக உடையவன் என்று அடுத்ததாக அவனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை இங்கு சுட்டி காட்டுகின்றார். இன்னொரு பொருள் சொல்லலாம். அள்ளு என்பதற்கு, அள்ளூருனா அள்ளு அப்படின்னா வாயின்னு ஒரு பொருள், அள்ளுன்னா செறிவு, அதாவது நெருங்கி சுரக்கும் தேன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். இடையறாது ஒழுகின்ற தேன் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லலாம். அதை விட இந்த அள்ளூரு தேன் என்பதற்கு வாயிலே ஊறக்கூடிய தேன் போன்று இனிக்கக்கூடியவன் அப்படின்னு அதுக்கு நம்ம பொருள் தீர்மானமாக சொல்லலாம். உனக்கு உரிய அன்பரில் உரியனாய், உனக்கு உரிமையுடைய அன்பர்கள் இருக்கிறார்களே, அதை போல நானும் உனக்கு உடையவனாக இருக்கிறேன். உரிமையுடைய அன்பர்கள், சிவபெருமானுக்கு உரிமையுடைய அன்பர்கள் சிவபெருமானது பேரானந்த பெருவாழ்வில் திளைத்திருப்பார்கள். அதுபோலவே என்னையும் உரிமையுடையவனாக நீ மாற்றினாய். பேரானந்த பெருவாழ்வு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய், என்னையும் அந்த அன்பர்களுக்கு தந்த பேரானந்தத்தை எனக்கும் நீ தந்திருக்கிறாய். அப்படி நீ எனக்கு நீ உன்னுடைய பேரானந்தத்தை எனக்கு தந்த உடனே நான் அந்த பேரானந்தத்தை பருகுகின்றேன் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்லுகின்றார். உன்னை பருக நின்றதோர் துப்பனே பருக அப்படின்னா உன்னை பருகுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல உன்னை அனுபவிக்கிறேன், உன்னை நுகர்கிறேன், உன்னை குடிக்கின்றேன். பருகுதல், குடித்தல்.
துப்பன் உணவாக இருக்கின்றவனே, உணவே, சாமி உணவாகவும் இருக்கிறான். என்ன உணவு? ஆனந்தமாகிய உணவை நமக்கு தருகிறான். அன்பரில் உரியனாக்கினாய், அந்த உரிமை கொண்டு நான் அனுபவிப்பதற்குரிய சிறந்த உணவுப் பொருளாகவும் நீ விளங்குகிறாய். சுடர் முடியனே, அவன் திருமுடி கவிழ்த்திருக்கின்றான். ஒளி விளங்கும் திருமுடியை உடையவனே. சிவபெருமானுக்கு இருக்கின்ற அந்த திருமுடி இருக்கே, அதை இங்கே போற்றி சொல்லுகின்றார். விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல். அவனுடைய திருவடியில் எல்லோரும் வணங்குகிறார்கள். வணங்கினோன்னா அவர்களுடைய அந்த திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த வைரம் வைடூரியங்களுடைய முடியெல்லாம் மழுங்கி போகுதான். எப்படி சூரியன் வந்தவுடனே நட்சத்திரங்கள் சந்திரன் இவைகளுக்குள்ள ஒளி மழுங்கி போகுதோ அதுபோல சிவபெருமானுடைய பிரகாசம் இருக்கிறதே, அந்த பிரகாசத்துக்கு முன்னே மன்னர்கள் வணங்கி அவருடைய திருமுடியை கவிழ்த்த பொழுதும் அப்பொழுது அந்த ஒளியெல்லாம் மழுங்கி போகின்றன என்று இதுக்கு மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துலையும் சொல்லுகிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடையலோரம்பாவாய் என்று அந்த பாடலில் இறைவனுடைய திருவடி அவ்வளவு பிரகாசம். அவனுடைய திருவடி, அவனுடைய திருமுடி அவ்வளவு பிரகாசம். அரசனுக்கு அங்கங்கள் ரொம்ப முக்கியமான அங்கங்கள். அவனுடைய முடி, அவனுடைய குடை, அவன் வைத்திருக்கின்ற செங்கோல். ஆகவே இந்த சிவபெருமானுக்குரிய திருமுடியானதுனால அது சுடர் விடும்படியான திருமுடியாக அமைந்திருக்கிறது. அந்த சுடர் முடிக்கு அடுத்ததாக எங்கள் மன்னனே, இதெல்லாம் சிவபெருமானை பிரியத்தினால, குழந்தைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் கண்ணே, தங்கமே, என் வைரமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இறைவனை தன்னுடைய அன்பின் மிகுதியினால் தன்னுடைய அந்த தெய்வீக அந்த மொழியினாலே இறைவனை இங்கு விழித்து கூப்பிடுகிறார். எங்கள் மன்னனே, அடியவர்களாகிய எங்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவனே. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசன் என்ன பண்ணுறான்னா, மக்களுக்கு பல்வேறு வகைகளில் பாதுகாப்பாக இருக்கிறான், அவர்களுக்கு துணை புரிகிறான், ஏதாவது ஆபத்து வந்த காலத்தில் உதவுறான். அதுபோல் இந்த தெய்வீக அரசனாகிய சிவபெருமான் தன்னை அடைவதற்கு இந்த உயிர்கள் முயலும் பொழுது அந்த உயிர்களுக்கு அவன் துணையாக இருக்கிறான், துணை புரிகிறான். அதோடு கூட எய்ப்பினில் துன்பம் வந்த காலத்தில் அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை வாழ்விக்கிறான். இப்படி தெய்வீக முடிவுடைய அரசனாக சிவபெருமான் விளங்குகிறான். அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சுடர் முடியனே எங்கள் மன்னனே, அந்த சுடர் முடியடைந்த எங்கள் அரசனாக இருக்கின்றவனே. அதோடு கூட தொழும்பாளர் துணையாளனே. தொழும்பாளர்னா தொண்டர்கள் அல்லது அடியவர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கின்றான் சிவபெருமான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் அவர்களுக்கு வினைக்கு ஈடாகவே அவர்களுக்கு எல்லா பொருள்களும் வாய்க்கின்றன. அப்படி வாய்க்கின்ற பொருள்களை இந்த உயிர்கள் அனுபவிக்கின்ற பொருள்கள் இருக்கின்றனவே. இந்த உடல் மட்டுமல்ல, இந்த பொருள்கள் அனுபவிக்கின்ற பொருள்களும் துணையாகாமல் அவைகள் ஒரு காலத்தில் அந்த உயிரை விட்டு நீங்கிவிடும். ஆனால் உண்மையான துணையாக இருந்து இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னாக இருந்து நாம் கடை தேறி இறைவனை அடைகின்ற வரையிலும் அடைந்த பின்பும் கூட இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறான். நமக்கு 3 நிலைகள் உண்டு. கேவலம், சகலம், சுத்தம் அப்படிங்கிற 3 நிலைகள் உண்டு. கேவலம் என்ற நிலையில் நம்ம ஆணவத்தோடு அத்விதமாக இருந்து இருள் நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்பொழுதும் கூட இறைவன் உயிரிலே மறைந்திருக்கிறான். அவன் அந்த இருள் நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நம்ம சகல நிலைக்கு கொண்டு வருகிறான். இப்பொழுது நாம் தனுகரண போனபோகங்களோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட இறைவன் நம்மோடு இருக்கிறான். இதிலிருந்து நீங்கி நம்ம சுத்த நிலை அடைகிறோம், இறைவனை சென்று அடைகிறோம். அப்பொழுதும் இறைவன் நமக்கு இருக்கிறான். ஆகவே இறைவன் இல்லாத காலம், நம்மோடு இல்லாத காலம் என்று ஒன்று இல்லை. அவன் எந்த காலத்திலும் நமக்கு துணையானவனாகவே இருக்கிறான். அதைத்தான் இங்கு மணிவாசகர் கொடுக்கிறார். அடியார்களுக்கு என்றும் துணையாக விளங்குவோனே. அடுத்தது,
தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பே. அந்த தொழும்பாளர் என்பது துணையாளனே என்பதற்கும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த எய்ப்பினில் வைப்பனே அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து கொள்ள வேண்டும். தொண்டர்களுக்கு எய்ப்புனா தளர்ந்த நிலை அல்லது துன்பம் அடைகின்ற நிலை. எய்ப்பினில் வைப்பு. எய்ப்பினில் வைப்பனேன்னா நாம் துன்பம் அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நிதியாக உள்ளவன், சேமநிதி. தொண்டர்களுக்கு அவர்கள் தளர்ந்து போயிருக்கிற நிலையில் அல்லது துன்பமடைகின்ற நிலையில் சேமநிதியாக உள்ளவனே அவை என்று அதற்கு பொருள். அவசியம் எப்பொழுது நேருகிறதோ அப்பொழுது எடுத்து பயன்படுத்துவதற்காக வைத்திருப்பது வைப்பு நிதி. இந்த உலக வைப்பு நிதி அழிந்து போய்விடும். நம்ம ஒரு 20 லட்ச ரூபா அல்லது 50 லட்ச ரூபா அல்லது 1 கோடி ரூபா அப்படின்னு நம்ம போட்டு வைக்கிறோம்னு வச்சுங்களேன். நமக்கு ஏதாவது துன்பம் வந்த காலத்தில் எடுத்து செலவு பண்ணோம்னா வர 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 அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இந்த இறைவன் அழியாத வைப்பு நிதியாக உயிர்களுக்கு இருக்கிறான். அவன் பேரானந்த பெருவாழ்வையும் உலகியல் இன்பங்களையும் அவன் அருளுவதற்குரிய வைப்பு நிதியாக விளங்குகிறான். ஆகவே அவன் தொழும்பாளர்களுக்கு எய்ப்பினில் வைப்பனே என்று இதை மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். இதை அப்பரடிகள் ஒரு திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறார். அருந்துணையை, அருமையான துணை. எல்லா துணைகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். இந்த துணை சாஸ்வதமாக இந்த உயிர்களுக்கு இருந்து அந்த உயிர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கும். அதனால் அருந்துணையை, அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை. இந்த தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பே என்பதற்கு சிறந்த விளக்கமாக இந்த வரிகள் அமைகின்றன. அருந்துணையை, அடியார்கள்தம் அல்லல் தீர்க்கும், அல்லல்னா துன்பங்கள், அதை தீர்க்கின்ற அருமருந்தை, மருந்தாகவும், அருமருந்த அருமையான மருந்தாகவும், அதாவது கிடைத்தற்கரிய மருந்தாகவும் சிவபெருமான் விளங்குகிறான் என்று இறைவனை மொழிந்து அவரை அழைத்து அவருடைய பெருமையை சொல்லி அடுத்ததாக சொல்லுகிறார். வையகத்து என்னை நைய வைப்பது முறையோ, வைப்பதோ சொலாய். வையகத்து என்னை நைய வைப்பதோ, அதுக்கு பொருள் இந்த பொய்யுலக வாழ்க்கையில் அடியனை துன்புறும்படி வைத்தல் முறையாகுமா? நைய வைப்பது, இந்த உலகத்தில் நைய வைக்கிறியே, நஞ்சு போகும்படி நான் துன்பமடையும்படி செய்கிறாயே, இது முறையாகுமா? இந்த பாடலினுடைய ஆரம்பத்தில் இதுவரையிலும் நம்ம பார்த்ததில் சிவபெருமானுடைய பெருமைகளை, அளவில்லாத பெருமைகளை எல்லாம் இவர் வரிசையாக சொல்லி அவருக்கும் இந்த மணிவாசக பெருமானுக்கும் இருக்கின்ற தொடர்பினை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி கூறினார். இத்தகைய பேரருளனாக நீ இருக்கிறாய், அப்படி இருந்தும் கூட இந்த பொய்யுலக வாழ்க்கையில், அதாவது இறைவன் இவரை இந்த உலகத்திலே இருத்திவிட்டு அவன் யதாஸ்தானம் சென்று விட்டான். ஆகவே இந்த பொய்யுலக வாழ்க்கையிலே என்னை இருத்தி நீ கிடைக்காமல் உன்னையே நினைத்து நான் ஓயாது அழுது கொண்டும் புரண்டு கொண்டும் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் நான் இருக்கும்படியாக என்னை துன்புறச் செய்வது நியாயமாகுமா, முறையாகுமா? இந்த உலகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே நிறைய இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. அடியார்கள் இந்த கொட்டி கிடக்கின்ற இன்பத்தை ஒருபொழுதும் இன்பம் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். இந்த இன்பத்துக்குள்ளே இருக்கின்ற துன்பத்தை அவர்கள் உணர்வார்கள். ஆகவே இது தற்காலிகமாக இன்பத்தை தரக்கூடியது, ஆனால் இந்த துன்பமே நிறைந்தது இந்த வாழ்க்கை. ஆகவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மீதூர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செய்தியை சொல்லுகிறார். வையகத்து என்னை நைய வைப்பதோ, இந்த உலகத்திலிருந்து எனக்கு துன்பமடைய செய்கிறாயே, நீ இல்லாமல் எனக்கு இது துன்பமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு இன்பங்கள் கொட்டி கிடந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு பயனும் அற்றவை, அவைகள் எனக்கு துணையாகாது. நீ ஒருவனே துணை. ஒரு முறை நீ எனக்கு உனது திருவருளை, உன்னுடைய தரிசனத்தை எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்ட நீ அதை மறைத்து நீ என்னை விட்டு விடுபட்டு சென்று விட்டாய். இப்படி தவிக்க விடுவது நியாயமா? ஒருவன் பசியால் களைத்து இருக்கின்ற ஒருவனை, அந்த பசியால் ஒருத்தன் களைச்சு போயிருக்கிறான். அப்படி அவனுக்கு முதல்ல உணவெல்லாம் கொடுத்து தூங்க வைத்து அவனை நன்றாக பராமரித்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு நாளைக்கு உனக்கு உணவு இல்லை, நீ நல்லா படுக்கிறதுக்கு இடமும் ஒன்று கிடையாது அப்படின்னு விரட்டினா அப்போது அந்த உயிர் என்ன துன்பப்படும்? அதுபோல் எனக்கு நீ பேரானந்த பெருவாழை கொடுத்து விட்டு அது இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் அதனால் துன்பம் அடைகிறேன். ஆகவே இந்த வையகத்தில் என்னை வைத்திருப்பது முறையா? நைய வைத்திருக்கிறாயே, என்னை துன்பப்படும்படியாக செய்திருக்கிறாயே என்று பெருமான்
இந்த உலக வாழ்க்கையில் விருப்பமில்லை, உன்னை வந்து அடைய வேண்டும், நீ தருகின்ற பேரானந்தம் எனக்கு சுகமானது, இந்த உலகம் எவ்வளவு இன்பமயமாக இருந்தாலும் இதை அனுபவிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, உன்னை வந்து அடைவதே எனக்கு குறிக்கோளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒன்றே ஒரு விஷயம் அந்த இடத்துல என்னமோ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யாரெல்லாம் இறைவன் தரக்கூடிய வீட்டு இன்பத்தை, அவனுடைய திருவடி பேற்றினை சாயித்து விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இன்பங்கள் கொட்டி கிடந்தாலும் அந்த இன்பங்கள் இன்பங்களாக தெரியாது, அவைகள் துன்பங்களாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால தான் இங்கே இந்த உலக வாழ்க்கையிலே அவருக்கு மந்திரி பதவி கிடைத்தது. அதை விட பெரிய ஒரு பேர் இருக்க முடியாது. ஏனென்றால் அரச வாழ்வு, அந்த வாழ்வு அரச வாழ்வையும் அவர் உதறி தள்ளிவிட்டு இது வேண்டாம், இறைவனுடைய திருவருள் தான் வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதை சொல்லுகிறார், வையகத்து என்னை நைய வைப்பதோ, உன்னுடைய திருவருளை தராமல் இந்த உலக வாழ்க்கையிலே என்னை இருத்தி வைப்பது எனக்கு துன்பமாக இருக்கிறது. வேற ஒன்றும் யாரும் அதை அடிக்கலை, துன்புறுத்தலை, வந்து வதைக்கலை, எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறதே எனக்கு துன்பமயமாக இருக்கிறது, உன்னை வந்து அடைந்து நீ தருகின்ற பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த பாட்டில் ஆனந்தனே அகம்நெக அள்ளூறுதேன் ஒப்பனே உன்னை பருக நின்றதோர் துப்பனே அப்படின்லாம் சொல்கிறதுனால சிவபெருமான் ஆனந்த வடிவினன் என்பது அவர் உணர்கிறார். அதுவே தமக்கு சிறந்த பேறு, அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பு தான் சிறந்த பேறு என்பது இந்த பாடலின் மூலமாக பெறப்படுவதால் ஆனந்த அதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து இந்த பாடலிலே விளக்கமாக வருவதை நாம் உணரலாம். இந்த பாட்டு திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப படித்து பார்க்க இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, இறைவன் ஒரு பக்தனுக்கு எந்த அளவுக்கு இனிமை பயக்கிறான் என்பதையெல்லாம் இந்த பாடலில் கடைசி வரியில் தான், இப்படிப்பட்ட நீ எனக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்து என்னை துன்புறுத்துவதா, நீ தருகின்ற இன்பம் பேரானந்தம் இந்த உலக வாழ்க்கையை விட மிகச் சிறந்ததாக இருக்குமே, அதை கொடு, இது வேண்டாம் அப்படின்னு அவர் கடைசியில் கேட்குறாரே தவிர, இந்த பாடலினுடைய முதல் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான அமுத மொழிகள், பக்தி சுவை நிரம்ப பொங்கி வழிகின்ற இந்த பாடலை அவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். பாட்டை திரும்ப திரும்ப படிக்கலாம், படித்து பார்த்தால் நமக்கு அதிலே ஊறுகின்ற ஆனந்தம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூறுதேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. திருச்சிற்றம்பலம்.